அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாங்க. அதாவது ஜனவரி மாதம் புதன்கிழமை 8/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி. சூரிய உதயம் காலையில் 6:32 ஸ்டார்ட் ஆயிடுது. திதி இன்று பிற்பகல் 2:15 வரை நவமி திதி. அதற்கு பிறகு தசமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று மாலை 4:35 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம். அதற்கு பிறகு பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் காலையில் 6:30 வரைக்கும் நிமிஷத்துக்கு மேலே சாயந்தரம் 4:35 வரைக்கும் மரண யோகம் இருக்குது. நாம யோகம் இன்று இரவு 8:30 வரை சித்தம் நாம யோகம். அதற்கு பிறகு சாத்தியம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று அதிகாலை 3:25 வரை பாலவ கரணம். அதற்கு பிறகு பிற்பகல் 2:15 வரை கவலவ கரணம். அதற்கு பிறகு தைத்தலை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:35 வரை உத்திர நட்சத்திரம். அதற்கு பின்பு அஸ்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலையில் 9:30 10:30 வரை இருக்குது. சாயந்தரம் 4:30 5:30 வரைக்கும் இருக்குது. அதாவது காலையில் 9:30 10:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 11:30 வரை இருக்குது. சாயந்தரம் 6:30 இரவு 7:30 வரைக்கும் இருக்குது. ஓரை காலையில் 6 7 வரை புதன் வரை, 7 8 வரை சந்திரன் வரை, 8 9 வரை சனி வரை, 9 10 வரை குரு வரை, 10 11 வரை செவ்வாய் வரை, 11 12 வரை சூரியன் வரை, மதியம் 12 1 வரை சுக்கிரன் வரை, 1 2 வரை புதன் வரை, 2 3 வரை சந்திரன் வரை, 3 4 வரை சனி வரை, 4 5 வரை குரு வரை, சாயந்தரம் 5 6 வரை செவ்வாய் வரை. ராகு காலம் மதியம் 12 1:30 வரை. குளிகை காலம் காலையில் 10:30 12 வரை. யமகண்டம் காலையில் 7:30 9 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். அதாவது வடக்கு திசை நோக்கி பயணம் செய்கிறவங்க பால் கொஞ்சம் எடுத்து அதில் சர்க்கரை போட்டு நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு போகிற காரியங்கள் தடங்கள் இல்லாமல் இருக்கும். சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வீட்டை விட்டு அந்த தயிரை குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. வீணான பிரச்சனைகள் உங்களை தேடி வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த மார்கழி மாதம் பெருமாள் வழிபாடும் லக்ஷ்மி வழிபாடும் பண்ணுறது நமக்கு செல்வ கடாட்சங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படின்னா நம்ம பூஜை அபிஷேகம் பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. வாகன பணிகளை நம்ம வாகனத்தை ரிப்பேர் பார்க்க வாகனத்தை நம்ம சரி பண்ண அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. கால்நடைகள் பராமரிப்பு கால்நடைகள் வாங்குவதற்கு நல்ல நாளாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆபரண பழுது பார்க்கறதுக்கும் நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது. அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.